மக்களை வந்து இளைஞருக்கு மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொறுப்பை பெரிய பொறுப்பை நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம். அதுதான் எங்களோட பெரிய கடமை. அது பெரிய சேலஞ்சாக இருக்க போது எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் எங்களோட ஆட்சி வந்து மிக சிறப்பு அமைய போது. இன்னைக்கு காலையிலே பார்த்துருப்பீங்க 717 டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காரு. இது மாதிரி ஒரு அதிரடியான முடிவை எந்த ஒரு அரசாங்கம் எடுத்தது கிடையாது. மக்களுக்கு எது தேவையோ, பெண்கள் முக்கியம், பெண்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு அரசாங்கமா எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. இதே போன்ற திட்டங்கள் நிறைய தொடரும். சரி, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்பட்டது பதவியேற்பு விழாவில் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஒரு கட்சியுடைய எம்எல்ஏவா, ஒரு கட்சியை சார்ந்தவரா, உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க? அந்த விமர்சனம் ஏத்துக்கிறீங்களா? இல்லை, இதை பத்தி தலைமை ஆல்ரெடி ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் தமிழை என்னைக்கும் விட்டுக் கொடுக்காது. என்னைக்குமே தமிழை நிலைநாட்டும். தமிழை எப்பயுமே முன்னிறுத்தி கொண்டுதான் செல்லும். ஓகே, இப்போ வந்து சட்டமன்றத்தில் இதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வருவார் முதலமைச்சர்? அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? உங்களுக்கான இது என்ன? நேற்று வந்து அவர் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிற கட்சி தலைவர் அனைவரையுமே சந்திச்சிருக்காரு. அதுவே ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அமைஞ்சிருக்கு. ஒரு ஆரோக்கியமான அரசு, ஒரு எதிரி கட்சி இல்லாம ஒரு எதிர்கட்சியா பார்த்து ஒரு சகோதரத்துவமா ஒரு நட்பா செஞ்சிருக்காரு. அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். இது மாதிரி அரசியல் தொடர்ந்தாலே தமிழ்நாடு மக்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு. சட்டப்பேரவையில இளைய தலைமுறையினுடைய குரல் ஒலிக்க வேண்டும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்படும்? மக்களோட எதிர்பார்ப்புகள் வந்து கண்டிப்பா அவங்க நிறைய வச்சிருக்காங்க. அதுவும் இளைஞர்கள் உள்ள வந்திருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து புதுசா கட்சி துவங்கி வந்திருக்காரு. முதல் தேர்தலே முதல்வராக இருக்காரு. அவர் மேல பல எதிர்பார்ப்புகள் தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகமெங்கும் நம்ம என்ன செய்ய போறோன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. சோ தலைவர் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், யாருமே ஆட்சி வந்துட்டும் ஆடக்கூடாது. நம்ம வந்து மக்களுக்கான சேவகர்கள், மக்கள் சேவையில் ஈடுபடணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மக்களுக்காக என்னென்ன தேவையோ ஒரு தொகுதியிலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதுக்கான செயலில் ஈடுபடுவாங்க. மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினரா அந்த தொகுதிக்கு என்ன மாதிரியான திட்டத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு போகணும்? இல்ல, முதல்ல இன்னைக்கு வந்து அறிவிச்ச மாதிரி என்னென்ன டாஸ்மாக்கள் வந்து கோயில்கள் பக்கத்து ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கோ அதை வந்து தேர்ந்தெடுத்து மூடுவதற்கான முயற்சியில முதல்ல இன்னிலிருந்து ஆரம்பிக்க போறோம். இப்ப முதல்ல தேர்தல் சட்ட இதுக்கு தான் போறேன், தொகுதிக்கு தான் போறேன். அதை தேர்ந்தெடுத்துட்டு நம்ம வந்து தலைமைக்கு சொல்லணும்.